அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா? அம்மையும் அப்பனும் தந்ததால் இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா? இம்மையை நான் அறியாததா? இம்மையை நான் அறியாததா? சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. நீங்கள்லாம் இன்னைக்கு இங்கே இருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி தான் நானும் ஒரு ஹோமில் படித்து வளர்ந்து இன்னைக்கு சொந்தமாக தொழில் பண்ணி 4 பேருக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லி நாங்கள்லாம் இப்படி ஒரு வேலை செய்கிறோம். ஸோ இதே மாதிரி முதல்ல நல்லா படிக்கணும். படிக்கிறவங்க சரியா படிக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும், நிறைய தேடணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு பெஸ்ட்டாக போகணும், இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுற மாதிரி. கஷ்டம், வறுமை இதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது மனுஷனுக்கு. அதெல்லாம் ஒரு சூழ்நிலையில் கடந்து போயிடும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான், இவங்களுக்கு இல்லை. அப்படிங்கும்போது வெளியே போகும்போது நல்லா படித்து பெஸ்ட்டாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட வெளியே போய் நம்மளும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் நமக்கு இப்படி யாரும் இல்லை நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்லாம், இது ஒரு வீடு. இங்கே இது கூட இது இல்லாமல் நிறைய பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க இல்லையா? நமக்கு சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, நிம்மதியாக இருக்குது. நம்ம படிக்கிறது தான் நம்ம வேலை. நல்லா படித்து நல்ல உயரங்களுக்கு போனால் வாழ்க்கை நல்லபடியாக செட்டில் ஆகும். அதுக்கு ஒரு உதாரணம் நான். கைத்தட்டணுங்கிறதுக்காகலாம் நான் பேசலை சரியா? எப்பயும் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இது இருக்குது, இது போதும் அப்படின்னு திருப்தி அடையக்கூடாது. அடுத்து என்ன தேடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அச்சீவ் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். உங்களுக்கும் தான்.